உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். அப்பா, இனிமே உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. நீங்க முழுசா குணமாயிட்டீங்க. உனக்கு எப்படி நன்றி சொல்றதுன்னே தெரியலடி. நீ மட்டும் இல்லைன்னா என்ன ஆயிருக்கும் நினைச்சு கூட பார்க்க முடியல. ஏய், இதெல்லாம் சொல்லணுமா துளசி? உனக்காக இத கூட நான் பண்ண மாட்டேனா? அவர் எனக்கும் அப்பாதான். வாங்கம்மா, வாங்க. இப்ப பெரியவருக்கு எப்படி இருக்குமா? இனி பயப்படுறதுக்கு எதுவும் இல்லைன்னு டாக்டர் சொல்லிட்டாருமா. என்ன மன்னிச்சிருங்கம்மா. நான் தான் நைட்டு ஜனனிக்கு ஃபோன் பண்ணி வர சொன்னேன். நீங்க சிரமப்பட வேண்டியதா போயிடுச்சு. பரவாயில்ல சுமதி, நீ மட்டும் என்ன பண்ணுவ? பெரியவருக்கு ஏதாவது பிரச்சனை ஆயிடுமோன்னு பயந்திருப்பேன். நாங்க இங்க தங்குனது ஒரு வகையில நல்லதா போச்சு. உண்மைதாம்மா. நான் தாம்மா சொல்லிட்டு வந்திருக்கணும். விடுஜனனி, உன்னை என்னால புரிஞ்சுக்க முடியுது. எப்படியோ என் மருமக ஜனனி ஒரு உசுரை காப்பாத்திட்டா. சுமதி, பெரியவரை நல்லா பாத்துக்கோமா. இவருக்காகவாவது இவர் பொண்ணு திரும்ப வரணும். மா, ஜனனி, ஏற்கனவே ரொம்ப லேட் ஆயிடுச்சு. நாம இப்ப கிளம்பினாதான் சரியா இருக்கும். சரிம்மா. இப்பதான் ஜனனி முகத்துல சிரிப்பையே பாக்குறேன். நீங்க 2 பேரும் பண்ணிருக்கிறது சாதாரண விஷயம் இல்ல. கடவுள் உங்களுக்கு எப்பவும் துணையா இருப்பாரு. சரி, நாங்க புறப்படுறோம் சுமதி. சரிங்கம்மா. நீ கண்டிப்பா ஒரு நாள் எங்க வீட்டுக்கு வரணும். கண்டிப்பா. சரியா? கிளம்புறோமா? வரங்க ஜனனி. நான் வரேன். ஆமா. நான் போயிட்டு வரேன்ப்பா. நான் சீக்கிரமே மும்பைக்கு போய் வேலைக்கு சேர்ந்துட்டு உங்களையும் என்னோட கூட்டிட்டு போயிடுறேன்ப்பா. அது வரைக்கும் என் மனசு உங்களே தான் சுத்திட்டு இருக்கும். ஏமா, நைட்டெல்லாம் எங்க போனீங்க? அந்த பெரியவருக்கு உடம்பு முடியாம போயிடுச்சு. ஐயோ, என்னாச்சுமா? இப்ப எப்படி இருக்காரு? நல்லதா இருக்காரு. சரி சரி, போய் பாருங்க. சரிம்மா. சுமதி, என்னடியாச்சு? அப்பாக்கு ரொம்ப உடம்பு சரியில்லாம போயிடுச்சுமா. நான் உங்களுக்கு ஃபோன் பண்ணேன், நீங்க தான் ஃபோன் எடுக்கல. டயர்ட்ல தூங்கிட்டேம்மா. ஆமா, அந்த மலேசியா பொண்ணு வந்துச்சா? அம்மா, அவங்க வந்தாங்க. அவங்க போயிட்டாங்க. ஐயோ, நான் அவங்கள பார்க்கணும்னு நினைச்சேனே. அவங்க இப்பதான் கீழே போனாங்க. போயிட்டாங்களாம்மா? சுமதி, வாடி போய் பார்த்துட்டு வந்துடலாம். என்ன நிக்கிற? வா போலாம். வா. அம்மா, அவங்க போயிட்டாங்க போல இருக்குமா. அதோ கார் போகுது. என்னம்மா அது? அந்த பொண்ணு எப்படியாவது பாத்துடலாம்னு நினைச்சேன். கடைசி வரைக்கும் பார்க்க முடியாம போயிடுச்சு. சரி வாங்கம்மா போலாம். அம்மா
அம்மா வேற கோயிலுக்கு போயிருக்காங்க. இல்லைன்னா சுமதிக்கு அம்மா போன்ல இருந்து ஃபோன் பண்ணி அப்பா எப்படி இருக்காருன்னு கேட்டிருப்பேன். அம்மா வந்தா ஃபோன் பண்ணி பேசுவோம். ஏங்க பொம்பளை நானே ரெடி ஆயிட்டேன். ஆம்பளை உங்களுக்கு என்ன? அமராவதி, உன் அழகுக்கும் அறிவுக்கும் திறமைக்கும் கொஞ்சம் மேக்கப் போட்டா தானே ஈக்குவலா இருக்க முடியும். கரெக்ட் தானே? சரி சரி சீக்கிரம் கிளம்புங்க. யோ இதெல்லாம் தேவையா? அம்மா, நீங்க 2 பேரும் வெளியில தானே போறீங்க, என்னையும் கூட்டிட்டு போங்கம்மா. இன்னைக்கு எனக்கு ஸ்கூல் லீவு தானே, எனக்கும் போர் அடிக்குதுமா. நிலா, அம்மாவும் அப்பாவும் முக்கியமான ஒரு வேலையா வெளியே போறோம். நாங்க வரதுக்கு லேட் ஆகும். நீ வீட்ல சமத்தா இருக்கணும். செல்லக்குட்டி, அப்பா வரப்போ உனக்கு ஐஸ்கிரீம் வாங்கிட்டு வரேன். எனக்கு ஐஸ்கிரீமும் வேணாம், ஒண்ணும் வேணாம், உங்க கூட வரணும். நிலா சொன்னா கேட்கணும். வீட்ல யாருமே இல்லம்மா, நான் மட்டும் எப்படிமா தனியா இருக்கிறது? இங்க பாரு, பாட்டி சித்தி எல்லாம் கோயிலுக்கு போயிருக்காங்க. சீக்கிரமா வந்துருவாங்க. போமா, நீங்க ரொம்ப மோசம். அப்பா, நீங்களாவது அம்மா கிட்ட சொல்லி கூட்டிட்டு போலாம்ல. நீலாமா, என்னைக்காவது நாங்க உன்னை கூட்டிட்டு போகாம இருந்திருக்கோமா? இன்னைக்கு ஒரு நாள் வேண்டாம், சொன்னா கேட்கணும், சரியா? அதெல்லாம் முடியாது, நானும் வருவேன். நிலா அடம் புடிச்சனா அப்புறம் அடிதான் வாங்குவேன். அமராவதி, இப்ப எதுக்கு குழந்தைய திட்டுற? அவ சொன்னா கேட்டுப்பா. நிலமா, நீ வீட்லயே இரு, அம்மாவும் அப்பாவும் சீக்கிரமா வந்துருவோம், சரியா? இங்க பாரு, வீட்ல காவேரி பாட்டி எல்லாரும் வர வரைக்கும் அந்த ஜனனி கிட்ட எதுவும் பேசக்கூடாது. புரிஞ்சுதா? சரிம்மா, நான் யார் கூடயும் பேசல. மேக்கப் முடிஞ்சுதா? முடிச்சுமா? போலாம் வாங்க. போதும் வாங்க போலாம். பாய் செல்லக்குட்டி, Bye. பாய். பாய். ஏய் நிலா குட்டி, தனியாவா இருக்கீங்க? ஓ, என் கூட பேச மாட்டீங்களா? சரி பரவாயில்ல, உங்களுக்கு சாப்பிட பாலும் பிஸ்கெட்டும் கொடுக்கவா? எனக்கு ஒண்ணும் வேணாம். அம்மா உங்ககிட்ட பேசக்கூடாதுன்னு சொல்லிருக்காங்க, நீங்களே என்கிட்ட பேசாதீங்க. என்னை யாருக்கும் பிடிக்காதுங்கிறது தெரிஞ்ச விஷயம்தான். ஆனா குழந்தை கிட்ட போய் சொல்லி கொடுத்துருக்காங்க. பிஞ்சு மனசு என்ன சொல்றாங்களோ அதான பதியும். ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.